வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சமீபத்தில் மதுரைக்கு பக்கத்தில் கீழக்குயில்குடி சமணர் மலையை பார்க்க போயிருந்தோம். அங்கே வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் 2 இடம் இருக்குது. ஒன்று பேச்சிப்பள்ளம், இன்னொன்று செட்டிப்புடவு. மலைக்கு பக்கவாட்டில் நடந்து போனோம்னா செட்டிப்புடவு அப்படிங்கிற அந்த மகாவீரருடைய சிற்பமும், பக்கத்தில் குகையில் இயக்கி தெய்வமும் கொற்றவை தெய்வமும் புடைப்பு சிற்பங்களாக அந்த குகைக்குள்ளே இருக்குது. மலைக்கு மேலே ஏறணுன்னா மேற்கு நோக்கி அந்த மலை ஏறும். அதில் மேலே போய் பார்த்தோன்னா இடையில் ஒரு பேச்சிப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தீர்த்தங்கரர்கள் சிற்பம் இருக்கும். அதுக்கும் மேலே போய் பார்த்தோம்னா மேலே போக போக அப்படியே தரையிலேயே உச்சியில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு பார்த்தோம், எப்படி பார்த்தாலும் அது தமிழ் கல்வெட்டு மாதிரி தெரியலை, வேற்றுமொழி கல்வெட்டு போல் இருக்குது. அதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கு பின்னால் நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அது என்ன மொழியில் இருக்குது, என்ன போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு இணையத்தில் தேடுறப்ப சரியாக தகவல்கள் கிடைக்கல. மதுரையில் இருக்கக்கூடிய தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட கேட்குறப்ப அது கன்னட கல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவலை சொன்னார். அது கன்னட கல்வெட்டாக இருக்கலாம், அல்லது தெலுங்காக இருக்கலாம், அல்லது தமிழியாக இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கல்வெட்டையும் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். அதையும் பார்த்தவங்க வரலாற்று ஆய்வறிஞர்கள் அந்த செய்தி என்ன இருக்குது, அதில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நன்றாக இருக்கும். அநேகமாக அது நெட்டில் இப்போ தேடி படித்ததில் கீழக்குயில்குடி சமணர் மலையில் இருக்குது. விஜயநகர பேரரசு காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கல்வெட்டில் என்ன இருக்குதுன்னு போடலை. இப்போ நீங்கள் பார்க்குற கல்வெட்டை பற்றிய மேலும் தகவல்கள் இருந்தால் தெரிவியுங்கள். அதை பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளோம். இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.